So, hello பசங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கெமிக்கல் கைனடிக்ஸோட லெக்சர் 5ல் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் எப்படி டெம்பரேச்சரால் டிபெண்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக scientists என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, it has been found that for a chemical reaction with rise in temperature by 10 degrees the rate constant is nearly double னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நான் 10 degrees இன்க்ரீஸ் பண்ணாலே, நான் ஒரு ரியாக்ஷன் R to P எனக்கு நடந்துகிட்ருக்குன்னா, நான் அதில் 10 degrees எனக்கு இன்க்ரீஸ் பண்ணாலே எனக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ட்வைஸாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு தான் வந்து அப்ராக்சிமேட்டாக சயின்டிஸ்ட் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அர்ஹீனியஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்து ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் எப்படி பர்ஃபெக்டாக, எவ்வளோ அக்யூரேட்டாக நம்மளுக்கு டெம்பரேச்சரோட டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் can be accurately explained by Arrhenius equation. So நம்மளோட Arrhenius equation அது K is equals to A into e power minus EA by RT. So K வந்து நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட், A வந்து Arrhenius ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த Arrhenius ஃபேக்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த லெக்சரை நம்ம பார்ப்போம். கொலிஷன் ஃப்ரீக்வன்சிலாம் வச்சு அடுத்த லெக்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ K is equals to A into e power minus EA by RT. ஸோ மைனஸ் EA இங்கே என்னன்னா வந்து மைனஸ் EA is the ஆக்டிவேஷன் எனர்ஜி. EAனா வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க, மெஷர்ட் இன் ஜூல்ஸ் பர் மோல். ஆனால் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கு கான்ஸ்டன்ட் தான், அதனால நான் வச்சுனா போதும். அது மட்டும் இல்லாமல் ஆர் நம்மளோட கேஸ் கான்ஸ்டன்ட், அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து ஜூல் பர் மோலில் தான் நம்ம எடுத்துப்போம். தட் இஸ் 8.314 அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். அண்ட் T இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்சியை அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் இப்படி தான் நம்மளுக்கு சேர்த்து வைக்குது. ஸோ திரும்பி நல்லா பார்த்துக்கணும். அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் வந்து K இஸ் ஈக்குவல்ஸ் டு A into e power minus EA by RT. சிம்பிளாக. ஸோ அடுத்த கான்செப்ட் போகலாமா? ஸோ எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்றதை அர்ஹீனியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன ரியாக்ஷன் எடுத்துருக்கேன்னா, H2 + I2 gives rise to 2HI அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணுறது மூலமாக நடக்கும்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறது மூலமாக தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாரு. ஒரு சின்ன மெக்கானிசம் எழுதி பார்த்தோன்னா HH + II. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஆர் இன்டர்மீடியேட் ஃபார்ம் பண்ணும். H பார்ஷியலாக பாண்ட் ஆகிருக்கும் அந்த இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் HHI. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறமா இந்த பாண்ட்ஸ் பிரேக் ஆகி இந்த பாண்ட்ஸ் வந்து ஃபுல்லாகி வில் கெட் தி ஃபைனல் ரிசல்ட் ஆஸ் 2HI சொல்லிட்டு இப்படி தான் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ் இங்கே இந்த ரியாக்டிங் ஸ்பீசிஸ் H2 I2 எல்லாமே ஹார்ட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் ஸ்பியர்ஸாக கன்சிடர் பண்ணி அது கொலைட் ஆகிறது மூலயமா தான் நம்மளுக்கு ஃபைனல் கெமிக்கல் ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அர்ஹீனியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மெக்கானிசம். ஸோ அர்ஹீனியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மெக்கானிசமில் இந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகுதில்ல, இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் or it is also called as an intermediate. So in the activated complex னு சொல்லுவாங்க. And the energy required to form this activated complex is called as an activation energy. So ஒரு சின்ன graph வச்சு நம்ம பார்த்தோம்னா, so this complex is called as activated complex and the energy required to form this reaction is called as activation energy. And in the activation energy நம்ம அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்லையுமே பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் திஸ் இஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஸோ த எனர்ஜி ரெக்வயர்ட் டு ஃபார்ம் திஸ் இன்டர்மீடியேட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. நான் இதை தான் சொன்னேன். ஸோ ஒரு சின்ன கிராஃப் பிளாட் பண்ணி பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஸோ பேசிக்காக பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒன்றும் இல்லை, எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட். ஸோ எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட்னா, ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் ரியாக்ஷன் கோஆர்டினேட் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் தி கிராஃப் தட் யூ வில் கெட். H2 + I2 முதல்ல இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ், இங்கே ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அண்ட் அது வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது HI.
ஸோ பேசிக்கலி இந்த பீக் இருக்குல்ல, இந்த பீக்கு தான் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். இந்த பீக்கில் தான் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸோட எனர்ஜி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு தி ரியாக்டன்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ராடக்ட். ஸோ அதனால தான் இவ்வளோ ஹை எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, this difference is EA, that is activation energy. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுது. இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். அண்ட் நம்ம ஒரு சின்ன இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ எத்தனை பீக் இருக்குது, எத்தனை இன்டர்மீடியேட் இருக்குது, எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ என்கிட்ட இப்படி அந்த கிராஃபில் இப்படி எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பீக் இருக்கோ அத்தனை ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு அப்புறம் ஒரு டிப் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு டிப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இன்டர்மீடியட்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து இன்டர்மீடியட்ஸோட கொஞ்சம் அதிகமாக எனர்ஜி இருக்கும், அவ்வளோதான் சிம்பிளாக. ஸோ இந்த பீக்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சிம்பிளாக நம்ம அப்படி எடுத்துக்கலாம். கொஷின்ஸ் வந்து இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபையும் நம்ம மேஜராக நான் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெமிக்கல் கைனடிக்ஸில் நிறைய கிராஃப்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த கிராஃபையும் நீங்கள் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன், நம்மளோட அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் என்னது? R is equal, that is K is equals to A into e power minus EA by RT. ஸோ நான் வந்து இப்போ ரெண்டு சைடுமே லான் எடுக்க போகிறேன். ஸோ லான் எடுத்தால் என்ன ஆகும்? எனக்கு இந்த ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். தட் இஸ் ln K is equals to minus EA by RT plus ln A. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சின்ன இது டிரைவ் பண்ண போகிறோம். சின்ன ஈக்குவேஷன் மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி டிரைவ் பண்ணலாம். ஸோ ஒன்றும் இல்லை, நான் வந்து K1 மெஷர்மெண்ட் பண்ணுறேன். நான் ரெண்டு டெம்பரேச்சர்ஸில் ரேட்ஸ் ஆஃப் அ ரியாக்ஷன் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ரியாக்ஷனுக்கு நான் R2Pன்னு ஒரே ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து நான் ரெண்டு டெம்பரேச்சரில் ரெண்டு ரேட் கான்ஸ்டன்ட்ஸை மெஷர் பண்ண போகிறேன். ஸோ நான் T1ல் மெஷர் பண்ணும்போது எனக்கு K1 காட்டுச்சு. அண்ட் T2ல் மெஷர் பண்ணும்போது எனக்கு K2ன்னு காட்டுச்சு. ஸோ T1ல் மெஷர் பண்ணும்போது K1 காட்டுது, T2ல் மெஷர் பண்ணும்போது K2 காட்டுது. ஸோ T1 கண்டிஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபார்முலா எழுதணும்னா, ஸோ ln K1 is equals to EA by RT1 ப்ளஸ் ln A. கரெக்டாக? ஏ மாறாது. ஒரு ரியாக்ஷனுக்கு இஏவும் ஏவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ அது ரெண்டும் மாறாது, அதனால் அது சேமாக தான் இருக்கும். அண்ட் அடுத்தது நான் T2க்கு எழுதுறேன்னா இதே ஃபார்முலாவை ln K2 is equals to minus EA divided by RT2 சிம்பிளாக ப்ளஸ் ln A. ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் ஈக்குவேஷன் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 - 1 பண்ண போகிறோம். நம்ம 2 - 1 பண்ண என்ன கிடைக்கும்? ln K2 minus ln K1 is equals to EA by RT into T2 minus T1 divided by T1 T2 கிடைக்குமா? பேசிக்கலி அது ஒன்றும் இல்லை, 1/T1 minus 1/T2 இருக்கும். ஸோ அதனால் T2 minus T1 by T1 T2ன்னு எழுதிக்கிட்டேன் சிம்பிளாக. ஸோ நம்மளுக்கு தெரியும் ln A minus ln B என்னது? ln A by B. ஸோ இது அந்த ஃபார்முலா வச்சு நான் இதை எழுதுறேன்னா ln K2 by K1 is equals to EA by RT into T2 minus T1 divided by T1 T2. ஸோ இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நம்மளால நிறைய கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் ரிவைஸ் பண்ணி பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, நான் ரெண்டு டெம்பரேச்சரில் நான் வந்து ரேட்ஸை வந்து மெஷர் பண்ணால் ஃபார் அ சேம் ரியாக்ஷன். அதை வச்சு நான் ரெண்டு ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலாலேருந்து நான் ஃபைனலாக இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் சிம்பிளாக. அவ்வளோதான். ஸோ அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. ln K2 by K1 is equals to EA by 2.303 R into T2 minus T1 by T1 T2. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் என்ன பிளாட் பண்ண போகிறேன்னா ln K versus 1/T கிராஃப். அதாவது ஒன்றும் இல்லை, ln K அதாவது நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து தான் நான் பிளாட் பண்ண போகிறேன். பேசிக்கலி நான் இந்த ஈக்குவேஷனை பிளாட் பண்ணி பார்த்தா ln K versus 1/T கிராஃப். ஸோ இதை எடுத்து ஈக்குவேட் பண்ணுற மாதிரி என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ln K is equals to EA by RT into plus ln A. இதை நம்ம y is equals to mx plus c என்ற ஃபார்மில் எழுதணும்னா c is equals to ln A and m is equals to
minus EA by R. So மறுபடியுமே EA வந்து பாசிட்டிவ் தான், மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பாசிட்டிவ் தான். ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தான். அட் 1/t is equals to 0, அதாவது t is equals to இன்ஃபினிட்டியில் இது வந்து ln Aவாக இருக்கும். அட் t equals to 0ல் இது வந்து இன்ஃபினிட்டியாக மாறி போயிடும். ஸோ சிம்பிளாக இந்த கேஸ் தான் நம்மளுக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ஸ் மறுபடியும் சொல்கிறேன், கிராஃப்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்சிஆர்டில் இருக்கிற கிராஃப் தான். யூ கேன் ரெஃபர் என்சிஆர்டி இஃப் யூ வாண்ட். ஸோ என்சிஆர்டில் இருக்கிற கிராஃப் தான். ஸோ இன்றைக்கி நம்ம படித்ததை ஒரு தடவை சின்னதாக ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஒரு சின்ன கிளாஸ் தான், பட் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கிளாஸ். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், அதாவது கெமிக்ஸ்ட், அதாவது வந்து சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, if for every 10 degree increase the rate constant is nearly doubled சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வச்சு அர்ஹீனியஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் எழுதினார். தட் இஸ் K is equals to A into e power minus EA by RT. ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக டிவைட் பண்ணோம். அண்ட் வந்து எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ், வாட் இஸ் அன் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் வாட் இஸ் ஆக்டிவேட்டட் எனர்ஜின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு இந்த கிராஃப் வந்துச்சு. அண்ட் நம்ம ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணோம். திஸ் ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து நிறையா கொஷின்ஸ் இதுலேருந்து வரும், போர்ட்ஸ்லேயுமே நிறையா கொஷின் இதுலேருந்து வரும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபைனலி இந்த கிராஃபுமே வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி நடத்த இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் உங்களை அடுத்த லெக்சரில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.